விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவதில் சி.வி. சண்முகம், பசுபதி ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவது தொடர்பாக அதிமுகவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடம் ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் எஸ்.பி. வேலுமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்களின் பதவியை எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்த நிலையில் தற்பொழுது இருதரப்பிற்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு எமது செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரணிராஜ். அதிமுகவில் ஏற்பட்ட இந்த பிளவை தொடர்ந்து விழுப்புரம் அதிமுக தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுவதில் இரு தரப்பிற்கிடையே மோதல் ஏற்பட்டது. தற்பொழுது ஆர்டிஓ விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிவாமணி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வி சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து திமுக ஆதரவுடன் முதலமைச்சராக முயற்சித்ததாக குற்றம் சாட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போர்க்குடி தூக்கியிருந்தனர். முன்னாள் அமைச்சர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் அதிமுகவில் உள்ள ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணிதிரண்டனர். இதனையடுத்து தனக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்துவிட்டு அந்த பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். கட்சி பொறுப்புகளில் இருந்து தங்களை எடப்பாடி பழனிசாமி நீக்கம் செய்தது செல்லாது என்றும், ஏற்கனவே அவரவர் வகித்து வந்த பொறுப்புகளில் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்தார். இதனால் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி அணி, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணி என இரண்டு அணிகளாக செயல்பட்டு வருகிறது. இதனிடையே தனக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்துவிட்டு அவருக்கு பதிலாக விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளராக விழுப்புரத்தைச் சேர்ந்த பசுபதி என்பவரை நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியால் புதியதாக நியமிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பசுபதியிடம் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தை ஒப்படைக்க முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மறுத்துவிட்டார். இதனால் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவதில் சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் பசுபதி தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது. இதனால் கடந்த 16ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தை மூடி பூட்டு போட்டு போலீசார் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தை யார் பயன்படுத்துவது என்று எழுந்துள்ள மோதலை விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி பரணிராஜ்.